வணக்கம். கருட புராணம் பகுதியோட பகுதி 26 தான் பார்க்க போகிறோம். என்னென்ன தலைப்பு அப்படின்னா, ஷார்கர்த்தமம், ரக்ஷோக்னம், சூலரோதம் நரகம், இந்த 3 விதமான நரகத்தை தான் பார்க்க போகிறோம். முதல் தடவையாக ஷார்கர்த்தமம், நல்ல முறையில் கல்வி கற்றுக்குன்னு அறிவில் சிறந்து விளங்கக்கூடியவங்களை அவங்களோட ஆலோசனைகள் நன்முறையில் இருந்தும் அந்த ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளாமல் அவங்கள உதாசீனப்படுத்தியவங்க இறந்ததுக்கு சென்று சேரக்கூடிய நரகம் என்பது தான் ஷார்கர்த்தமம் நரகம். பூமியில் வாழும் பொழுது தன்னிடம் இருக்கக்கூடிய அதிகாரத்தை கொண்டு நல்ல எண்ணம் உடையவங்களோட ஆலோசனைகளை ஏற்றுக்காம இருக்கிறவங்க செல்லும் நரகம் தான் இது. அந்த ஆலோசனைகளில் தனக்கு சாதகமாக இருப்பதை மட்டும் எடுத்துக்கின்னு தான் மட்டும்தான் அனைத்தையும் செய்ததாகவும் கூறியதாகவும் பலரிடம் கூறி பாராட்டுக்களையும் பெருமைகளையும் அடையக்கூடிய பகுத்தறிவாளர்கள் தன்னுடைய வாழ்நாளை இந்த பூமியில் கழித்ததுக்கு பின்பு உடலை விட்டு பிரிந்த ஜீவாத்மா செய்த பாவங்களின் விளைவாக அடையக்கூடிய நரகம்தான் இது. தலைக்கணம் எண்ணம் கொண்டு வயதில் மூத்தவங்களை அவமதிக்கிறதும் அனைவரின் முன்னிலையில் அவங்கள நிந்திப்பதும் மட்டும்தான் எப்பொழுதும் நல்ல காரியங்களை செய்வது என்று மற்றவர்கள் செய்யக்கூடிய செயல்களையும் உதாசீனம் செய்யக்கூடிய மனிதர்கள் இறந்ததுக்கப்புறம் அடையக்கூடிய நரகம்தான் இது. மனதில் செருக்கு கொண்டு தன்னிடம் இருக்கக்கூடிய அதிகாரம் மற்றும் பொருள் பலத்தினால் மற்றவங்க செய்ய விரும்பத்தகாத செயல்களை செய்யக்கூடிய மனிதர்கள் இறந்த பின்பு அடைகின்ற நரகம் இது. இந்த நரகத்தில் இவங்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனை என்பது உருவமற்ற அதிகாரம், அகம்பாவம், கர்வம் என்னும் இருமாப்பு கொண்டு செய்த செயல்களின் விளைவாக பார்க்கவே அகோரமான மற்றும் கொடூரமான தோற்றம் கொண்ட பிசாசுகள் இந்த நரகம் முழுவதும் நிரம்பி காணப்படும். இந்த கொடூரமான பிசாசுகள் பல விதங்களில் அந்த ஜீவாத்மாவை கொடுமைக்கும் துன்பத்திற்கும் ஆளாக்கும். இந்த நரகத்தில் ஜீவாத்மாக்கள் தலைகீழாக தொங்கவிடப்பட்டு அந்த ஜீவாத்மாவின் மீது பூரான், மரவெட்டை, வண்டு, தேனீ, அட்டை போன்ற உயிரினங்கள் ஜீவாத்மாவின் மீது படர்ந்து அந்த ஆன்மாவிற்கு பல விதங்களில் துன்பத்தை உருவாக்கும். செய்த பாவ வினையின் விளைவாக தண்டனையின் காலங்களும் அதிகரித்து கொண்டு தான் இருக்கும். அடுத்தபடியாக ரக்ஷோக்னம், பூமியில் வாழும் பொழுது நல்ல வழியில் சென்று சில காரியங்களை சாதிக்க தெரியாதவங்க அந்த காரியங்களை சாதிக்க தவறான வழிகளில், அதாவது மாந்திரீகத்தை கொண்டு அந்த சக்திகளை செயல்படுத்துறதுக்காக நரபலி கொடுத்து தன்னுடைய விருப்பத்தை வேண்டி வண்ணமாக நிறைவேற்றி கொண்டு பூமியில் சில காலம் சுகமாக வாழ்ந்த பின்பு சுகத்தை அனுபவித்த உடலை அக்னிக்கு கொடுத்துவிட்டு அந்த உடலில் இருந்து பிரிந்து வந்த ஜீவாத்மா செய்த தவறின் விளைவாக சென்று சேரக்கூடிய நரகம் ரக்ஷோக்னம். சுவையான உணவிற்காகவும் சுதந்திரமாக சுற்றித் திரியும் வாயில்லா உயிரினங்களை வதைத்து அந்த உயிரினங்களின் உடலை புசித்தல் முதலான பாவங்களை இழைத்தவர்களும் இந்த நரகத்தை சென்றடைவாங்க. பகுத்தறிந்து உணரக்கூடிய மனிதர்கள், அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மனித மாமிசங்களை உண்ட அனைவரும் இறந்த பின்பு சென்று சேரக்கூடிய நரகம்தான் இது. வாயில்லா சாதுவான உயிரினங்களை கொடூரமான முறையில் வதைத்து கொன்று அந்த உயிரினங்களை புசித்து மகிழ்ச்சி கொண்ட மனிதர்கள் இறந்த பின்பு இந்த நரகத்தில் எண்ணிலடங்கா வண்ண துன்பத்தை அனுபவிப்பாங்க. நரகத்தில் இவங்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனை என்பது, இவங்க எந்தவிதம் பூமியில் ஒரு உயிரை கொடூரமாக கொன்று துண்டு துண்டா வெட்டி சுவைத்தாங்களோ அதே போல் இந்த நரகத்தில் மீண்டும் உடல் இல்லாத அவங்களுடைய ஆன்மாவை சிறு சிறு பகுதிகளாக, அதாவது சின்ன சின்ன துண்டுகளாக அவர்கள் இழைத்த செயல்களின் விளைவு எந்த விதம் இருந்ததோ அந்த முறையில் அறுக்கப்படுவாங்க. அவங்கள அறுப்பவர்கள் யார் என்று பார்த்தோம்னா, அவர்களால் பாதிக்கப்பட்டு இறந்த உயிரினங்களின் ஆன்மாக்களின் மூலமாக தான் அவர்களுக்கு இந்த தண்டனைகள் நரகத்தில் கொடுக்கப்படும். ஆன்மாவோட ஒவ்வொரு பகுதிகளும் சிறு சிறு துண்டுகளாக வெட்டப்படும் போது அந்த ஆன்மாவிற்கு ஏற்படும் வலி என்பது எண்ணிலடங்கா எவராலும் சொல்ல முடியாத அளவிற்கு வலியும் வேதனையும் நிறைந்ததாக இருக்கும். இங்கே எந்த ஒரு செயலும் நாம் பூமியில் செய்த செயல்களின் விளைவாகவே உடலற்ற அந்த ஆன்மா அனுபவித்து கொண்டு தான் இருக்கும். அவங்களால கொல்லப்பட்ட உயிரினங்கள் அனுபவித்த வேதனையை உடல் இல்லாத ஆன்மா அந்த நரகத்தில் இருக்கும் காலம் வரையிலும் தண்டனைகளை தொடர்ந்து அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்ததாக சூலரோத நரகம். பூமியில்
பகுத்தறிந்து உணரும் தன்மை கொண்ட மனிதர்கள் தனக்கு எந்த விதத்திலும் தீங்கு இழைக்காத சக மனிதர்களை அவர்கள் கொண்ட பொருட்களுக்காகவும் அந்த பொருட்களை தனதாக்கி கொள்ள பலவிதமான சூழ்ச்சிகளை செய்து அவர்களின் வாழ்வாதாரத்தையும் நம்பிக்கைகளையும் அழித்து சுகமாக வாழ்ந்து மடிந்த மனிதர்கள் இறந்த பின்பு சென்று சேரக்கூடிய நரகம் சூழரோத நரகம். பிறரை நயவஞ்சகமாக ஏமாற்றி நம்பிக்கை துரோகம் செய்து வாழக்கூடிய மனிதர்கள் இந்த பூமியில இருக்கும் காலம் வரையில ஏமாற்றப்பட்டவர்களுடைய செல்வங்களை கொண்டு சுகமாக வாழ்ந்து மடிந்தாலும் அவர்களின் உடலிலிருந்து பிரிந்த ஆன்மா செய்த பாவங்களின் விளைவாக சென்று சேரக்கூடிய நரகம்தான் இது. தன்னை நம்பி வந்த எதிர்பாலின மக்கள், அதாவது ஆணாக இருந்தால் பெண்ணின் மீதும் பெண்ணாக இருந்தால் ஆணின் மீதும் தவறான முகங்கள் கொண்டு அவங்கள தன்னுடைய செயலுக்கு பயன்படுத்தி கொண்டு அவங்கள அதை கொண்டு மிரட்டி பொருட்களை ஈட்டி மென்மேலும் பொருட்கள் வேண்டும் என்று மிரட்டி மனதளவிலும் உடல் அளவிலும் அவங்கள வதைத்து அவங்க தங்களுடைய உயிர்களை மாய்த்து கொள்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நயவஞ்சகர்களான மனிதர்களை இந்த பூமியில சுகமாக வாழ்ந்து மடிந்தாலும் இறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட உடல் இந்த பூமியில அக்னிக்கு அல்லது மண்ணிற்கு தான் இரையாகும். அவங்களின் ஆன்மாவானது நரகவாசலை அடைந்து செய்த பாவங்கள் தவறுகளுக்கு ஏற்ப சென்று சேரக்கூடிய நரகம் இது. எந்தவிதமான கெடுதலும் செய்யாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை தன்னுடைய சூழ்ச்சிகளை கொண்டு அவங்கள மதிமயக்கி தன்னுடைய செயல்களுக்கு அவங்கள பயன்படுத்தி கொண்டு சூழ்ச்சிகள் நிறைந்த துரோகிகளாக வாழக்கூடிய எதையும் இந்த மனிதர்கள் உணரும் தன்மை கொண்ட பகுத்தறிவாளர்களான மனித பிறவி இறந்த பின்பு சென்று சேரக்கூடிய நரகம் சூழரோத நரகம். இந்த நரகத்துல இவங்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனை என்பது சூலாயுதத்தினால ஜீவாத்மாவானது குத்தி கொடூரமான முறையில துன்புறுத்தப்படுவாங்க. சூலாயுதமானது உடல் இல்லாத ஜீவாத்மாவை குத்தி குத்தி காயங்களை உருவாக்கும். கழுகுகளும் கொக்குகளும் ஜீவாத்மாவின் உடல்ல காயங்கள் ஏற்பட்ட இடத்தை நோக்கி பாய்ந்து சென்று அதை மென்மேலும் கொத்தி கொத்தி வலிகளையும் துன்பத்தையும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இந்த நரகத்துல இவங்களை துன்புறுத்துவதற்கு என்று ராட்சச வடிவத்துல கழுகுகளும் கொக்குகளும் பரந்த வண்ணமாக இருந்து கொண்டே இருக்கும். நன்றி.